தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப கமலா அம்மாவ கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க நம்ம பரமனும், இளமதியும். அங்க ஐ ஸ்பெஷலிஸ்ட் வந்து கமலா அம்மாவோட கண்ண செக் பண்ணி பார்த்துட்டு, அவங்க 2 பேத்துக்கிட்டயும் தனியா போயிட்டு, இவங்க ஓவரா மருந்து சாப்பிட்டதுனால வந்து அவங்க கண்ணுக்கு போற நரம்புலாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அவ்வளோ சீக்கிரமா இவங்களுக்கு கண் பார்வைலாம் சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம இளமதி ரொம்பவுமே கவலை ஆயிடுறாங்க. இவங்கள வச்சுனாச்சும் அசோக்க யாரு கொன்னாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேனே, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ரொம்ப புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. உடனே பரம இருந்துகிட்டு, கொலை நடந்தது சென்னையில தானே, நாம இங்க இருந்தா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நாம சென்னைக்கு போயிட்டு இந்த கேஸ பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிப்போம். அதுக்கப்புறம் கொலை நடந்த இடத்துக்கும் போயிட்டு விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி பரம இளமதி கிட்ட சொல்ல, அப்படின்னா சென்னைக்கு போய் விசாரிச்சா கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். கவலைப்படாத, நான் உனக்கு உதவுறேன் அப்படின்னு நம்ம பரம சொல்றாப்புல. அதுக்கப்புறம் நேரா சென்னைக்கு போறதுக்கு பர்மிஷன் கேட்கறதுக்காக கலா அக்கா வீட்டுக்கு போறாப்புல நம்ம பரம. அங்க போய் விஷயத்த சொல்லி, நான் 2 நாள் சென்னைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கலா அக்கா இல்ல வேணாம். இப்படி ஒரு பொண்ணோட நீ தனியா போறது ஊர்ல பார்த்தா என்ன பேசுவாங்க? தப்பா பேசுவாங்க. இப்பதான் உனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. அதனால நீ இப்படிலாம் போறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா நம்ம பரம இருந்துகிட்டு சும்மைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால, இதுக்கப்புறம் இவன வந்து நம்ம கம்பல் பண்ணக்கூடாது. இப்பொழுதைக்கு இவன இப்படியே விட்டு பிடிப்போம் அப்படின்னு, சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் இளமதியும் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு புறப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இது அவங்க அம்மா காந்திமதிக்கு பிடிக்கவே இல்ல. இந்த கேஸ் சம்மந்தமா இவங்க போகவே கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ இளமதிக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துரும். ஏற்கனவே பையன் தான் போயிட்டான். இதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம காந்திமதி அம்மாவும் வந்து வேணவே வேணாம் அப்படிங்கிறாங்க. ஆனா இளமதி விடாப்பிடியே இருக்கிறதுனால, நம்ம நேரா போய் பரமன்கிட்டயே பேசிருவோம் அப்படின்னு பரமன பார்க்கறதுக்காக பரமனோட வீட்டுக்கே வந்துடுறாங்க காந்திமதி. இங்க வந்து பரமன்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஏம்மா இப்படி நினைக்கிறீங்க? கண்டிப்பா நான் இருக்கிற வரைக்கும் இளமதிக்கு ஒண்ணுமே ஆவாது. நானே அந்த அசோக்க கொலை பண்ணவன கண்டுபிடிச்சு குடுத்தானாச்சும், இளமதிக்கு என் மேல காதல் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் இதுல இருக்கேன். இதுல எனக்கு சுயநலமும் இருக்கு. கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம பரமனும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இது எல்லாத்தையுமே கமலா அம்மாவும் கேட்டுட்டு வந்து, கவலைப்படாதீங்க. உங்க பையன கொன்னவங்கள நான் அடையாளம் காமிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கடைசியா காந்திமதி அம்மாவும் ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இளமதிய கூட்டிக்கிட்டு போறதுக்காக நம்ம பரமே வர்றாப்புல. எப்படி வர்றாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக் எடுத்துக்கிட்டு வர்றாப்புல. ஸோ பைக்ல தான் நாளைக்கு இளமதியும், பரமனும் சென்னைக்கு போக போறாங்க. ஸோ அங்க போய் என்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.